மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த இறைவார்த்தை உங்கள் உள்ளத்தில் தெம்பையும் ஆற்றலையும் தருவதாக, மனதிற்கு ஆறுதலையும் தேறுதலையும் தருவதாக. இறைவார்த்தை புனிதமானது, நம் உள்ளத்தை ஊடுருவது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு தியான கருத்தாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது, ஆண்டவரே என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். மிகவும் அருமையான வார்த்தை. எந்த மனிதன் தன்னுடைய நெறிகேட்டை உணர்ந்து கொள்ளுகிறானோ, தன்னுடைய இயலாமையை பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறானோ, அவன் புனிதத்தின் பக்கத்தில் இருக்கிறான். A repentant sinner is a saint அப்படின்னு சொல்லி நம்முடைய திருச்சபையானது நமக்கு உரைக்கிறது. ஆம், தன்னுடைய பாவத்தை நினைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறவனை ஆண்டவர் ஒருபொழுதுமே கைவிடார். அந்த மனம் வருந்துதல் என்பது ஒரு அருளின் நேரம். இறைவன் நமக்கு தருகின்ற கொடைகளில் எல்லாம் மிகப்பெரிய கொடை அந்த தவறுகளை நினைத்து கொள்வது. அந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நம்முடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும். நான் தவறு செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று கடவுள் முன்னால் நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். அத்தகைய மனக்கூறு உள்ள மனிதனை இறைவன் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய குற்றம் மறைக்கப்பட்டதோ, அவன் பேறு பெற்றவன். எனவே ஆண்டவர் எவனுடைய தீர்ச்செயலை எண்ணல்லையோ, எவரது மனதின் வஞ்சகம் இல்லையோ, அவர் போற்றப்படுவார், அவர் நீதிமானாக கருதப்படுவார். ஆம் அன்புள்ளவர்களே, மலைப்பொழிவில் பேறு பெற்றோர் என்ற வார்த்தையை கேட்கிறோம். அந்த பேறு பெற்றோரின் அந்த நெருப்பு துகள் ஏற்கனவே இந்த விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கிறது, திருப்பாவில் கூறப்பட்டிருக்கிறதுனால் நமக்கு மிகவும் ஆறுதலாக இல்லை. எந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறானோ, அறிக்கை இடுகிறானோ, அதை எல்லாருக்கும் அறியும்படி ஒத்துக்கொள்ளுகிறானோ, அவன் புனிதத்தின் பக்கத்தில் நிற்கிறான். அவன் கடவுளுடைய அருகாமையில் வருகிறான். தன்னுடைய தவறை உணர்ந்து ஓடி வந்த மகனை ஆண்டவர் அரவணைத்து ஏற்றுக்கொண்டது போல, இவனுக்கு ஆசீர் அளியுங்கள், இவனுக்கு துணி கொடுத்து இவனை உடுத்துங்கள், செருப்பு அணியுங்கள், மோதிரம் போடுங்கள், எல்லாம் விருந்து கொண்டாடுவோம் என்று சொன்னது போல ஒவ்வொரு மனிதனும் மனமாறுகின்ற அந்த நேரம் புனிதமான நேரம், அக்களிப்பான நேரம். இதை உங்களுக்கும் எனக்கும் இறைவன் அருள்வாராக. அதற்கு முன்னால் நாம் மனம் மாற கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.